தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேர்தல் களத்தில் தமிழக காவல்துறைக்கு சீமான் சவால். தேர்தல் களத்தில் தமிழக காவல்துறைக்கு சீமான் சவால் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இந்தியா முழுவதும் கல் இறக்க அனுமதி உள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கல் இறக்க அனுமதி இல்லை. ஏனென்று சொன்னால், தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் சாராய தொழிற்சாலை நடத்துகிறார்கள். கல் இறக்க அனுமதி கொடுத்தால் அவர்களுடைய சாராய தொழில் பாதிக்கும். குறிப்பாக சசிகலா, கனிமொழி, டிஆர் பாலு உள்ளிட்ட பல திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக அரசியல்வாதிகள் சாராய தொழிற்சாலைகள் நடத்துகிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தே சாராய தொழிற்சாலை நடத்துகிறார். தமிழ்நாட்டில் கல் இறக்க அனுமதித்தால் சாராய விற்பனை தடைபடும், தங்களுடைய தொழிலுக்கு பாதிப்பு ஏற்படும் என கருதி தமிழ்நாட்டில் மட்டும் கல் இறக்க அனுமதி கிடையாது. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக கல் இறக்கிய விவசாயி ஒருவரை தமிழக காவல்துறை சுட்டது. தற்பொழுது அந்த காவல்துறையை சார்ந்தவர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இது குறித்து சீமான் தேர்தல் பிரச்சாரத்தில் தாங்கள் கல் இறக்க அனுமதி கோரி போராட்டம் நடத்தி வருவதாக தெரிவித்தார். தேதி குறித்து கல் இறக்குவேன், உங்களால் முடிந்தால் என்னை சுட்டு பாருங்கள் என தமிழக காவல்துறைக்கு சவால் விட்டுள்ளார். தேதி குறித்து, நாள் குறித்து பனைமரத்தில் ஏறி கல் இறக்குவேன், என்ன சுட்டு பாருங்க என்று காவல்துறைக்கு சவால் விட்டுள்ளார். தமிழக காவல்துறை ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு விவசாயியை சுட்டு பிடித்தது. தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் கஞ்சா வியாபாரம். அந்த கஞ்சா வியாபாரிகளை சுட்டு பிடிக்க முடியல, கள்ளச்சாராய வியாபாரிகளை சுட்டு பிடிக்க முடியல. கல் இறக்கிய ஒரு விவசாயியை சுட்டது. இது ரொம்ப சர்ச்சைக்குரியதாக இருக்குது. இந்த நேரத்தில் சீமான் சவால் விட்டுருக்காப்புல. தேதி குறித்து, நாள் குறித்து நான் பனைமரத்தில் ஏறி கல் இறக்குவேன், தைரியம் இருந்தால் என்னை சுட்டு பாருங்கள் என்று சவால் விட்டுள்ளார். சீமான் விட்ட சவாலை தமிழக காவல்துறை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.